ஹாய் கைஸ். இந்த செஷன்ல வந்து நம்ம சூடோ காலம்ஸ் பத்தி பார்க்க போறோம். சூடோ காலம்ஸ் வந்து ஆரக்கிள்ல இருக்க இன்னொரு கான்செப்ட். ஓகே, அதை யூஸ் பண்ணி அதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதுல ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அது எல்லாமே சூடோ காலம்ஸ் காலம்ஸ் தான் அது எல்லாமே. பட் ஆனா அது விர்ச்சுவலா வந்து டேபிள்ல அவைலபிளா இருக்காது. நீங்க அதை வச்சு எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் அதுல பண்ண முடியாது. அதை சேஞ்ச் பண்றதோ, இன்சர்ட் பண்றதோ, அதை அப்டேட் பண்றதோ, அதை டெலீட் பண்றதோ, இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. சிம்பிளி நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதைத்தான் வந்து நம்ம சூடோ காலம்ஸ் சொல்றோம். அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பார்ப்போம். ஃபர்தரா உங்களுக்கு அதுல ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து சிஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்போம். அதுவும் ஒன் ஆஃப் த சூடோ காலம். ஓ, சிஸ்டேட்டை வந்து உங்களால எடிட் பண்ண அப்டேட் பண்ண முடியுமா, இல்ல டெலீட் பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா இது ஃபங்க்ஷனும் கிடையாது. சிஸ்டேட் இன்னொன்றது கரண்ட் டேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரி, சூடோ காலம். இதெல்லாம் சிமிலர் லைக் ஃபங்க்ஷன் தான். ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா என்ன, இதுக்கெல்லாம் எந்த ஆர்குமெண்ட்டும் நம்ம பாஸ் பண்ண தேவையில்ல. கரெக்டா? இதுல எந்த ஆர்குமெண்ட்டுமே அலோவ் பண்ணாது. ஆர்குமெண்ட் இன் த சென்ஸ் நான் பேராமீட்டர் சொல்றேன். இப்போ இன்ஸ்ட்ரிங்க்கு எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும், அடுத்து இது அப் டு 4 பேராமீட்டர்ஸ் வரைக்கும் அக்செப்ட் பண்ணணும், மினிமம் 2 இப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி இதுல வந்து எந்த ஆர்குமெண்ட்ஸுமே நம்ம பாஸ் பண்ண தேவையில்ல. இது சிம்பிளி வந்து நமக்கு காலம் மாதிரி ஆக்ட் ஆகும். ஒரு சிம்பிள் காலம் மாதிரி ஆக்ட் ஆகும். ஆனா இது வந்து எந்த டேபிள்லயுமே ஸ்டோர் ஆகிருக்காது. இதை நீங்க சேஞ்ச் பண்ணவோ, இன்சர்ட் பண்ணவோ, அப்டேட் பண்ணவோ, இல்ல டெலீட் பண்ணவோ உங்களால முடியாது. ஓகே, இது ஒன் ஆஃப் த இது சிஸ்டேட் கரண்ட் டேட்டுங்கிறது. அடுத்து சிஸ்டம் ஸ்டாம்ப். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் ஆனா அனதர் ஒன்ஸ் பார்ப்போம். யூசர் அப்படிங்கிறது ஒரு சூடோ காலம். யூஐடி அப்படிங்கிற ஒரு சூடோ காலம். ரோனம், ரோ ஐடி, லெவல், நெக்ஸ்ட் வேல், சர்வர், அப்புறம் கோலன் ஓல்ட், கோலன் நியூ. சரி, இதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இது வரைக்கும் நம்மளோட கமாண்ட்ஸ், எஸ்கியூஎல் queries எல்லாத்தையுமே நம்ம வந்து எதுல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம்? எஸ்கியூஎல் டெவலப்பர் டூல் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? எஸ்கியூஎல் டெவலப்பர் டூல வந்து நம்மளோட டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணிட்டு அது மூலமா வந்து நம்ம இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் டேட்டா பேஸ் கூட. நமக்கு டேட்டா பேஸோட இன்டராக்ட் பண்றதுக்கு இந்த டூல் ஒண்ணுதான் ஆப்ஷனா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நம்ம வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலமாவும் நம்ம டேட்டா பேஸோட ஆக்சஸ் பண்ண முடியும். கமெண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சர்ச் பார்ல வந்து சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா மேல கமெண்ட் ப்ராம்ப்ட்னு வரும். ஓகே, இத கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. உங்களுக்கு பிளாக் கலர்ல இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதைத்தான் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் விண்டோன்னு சொல்றோம். இதுல நம்ம எந்த கமெண்ட் வருமாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுல நம்ம டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபுல்லா விண்டோஸோட கனெக்ட் பண்ணி விண்டோஸ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது மூலமா வந்து நம்ம லேப்டாப்பையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியா இருக்கு. யூனிக்ஸ் கமெண்ட்ஸ் இதுல யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அதுக்கு ஒன்னொன்னுக்கும் நம்ம வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணிக்கணும். சரி, இப்போ இதுல எப்படி டேட்டா பேஸோட கனெக்ட் பண்றது அப்படின்னா, இப்போ நான் சொல்ற விஷயங்கள், நான் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்றோமோ அதெல்லாம் தெளிவா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இத நம்ம நம்ம டேட்டா பேஸை வந்து கமெண்ட் ப்ராம்ப்டோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு யூட்டிலிட்டி யூஸ் பண்றோம். ஓகே, யூட்டிலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்தரா பார்ப்போம். யூட்டிலிட்டி நிறைய யூட்டிலிட்டி இருக்கு. எஸ்கியூஎல் லோடர்னு ஒரு யூட்டிலிட்டி இருக்கு. எஸ்கியூஎல் பிளஸ்னு ஒரு யூட்டிலிட்டி இருக்கு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ எஸ்கியூஎல் பிளஸ்ங்கிற யூட்டிலிட்டியை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணணும்? எஸ்கியூஎல் பிளஸ். எஸ்கியூஎல் பிளஸ்ங்கிற யூட்டிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? டேட்டா பேஸை வந்து கமெண்ட் ப்ராம்ப்டோட கனெக்ட் பண்ணணும். எஸ்கியூஎல் பிளஸ் கனெக்ட் பண்ணிட்டு எஸ்கியூஎல் பிளஸ்ங்கிற மென்ஷன் பண்ணிட்டு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஹச்ஆர் என்னோட யூசர் நேம், அட்மின், பாஸ்வேர்டு. சரியா? என்டர் பண்றேன். என்டர் தட்டின உடனே என்ன சொல்லிடுச்சு எனக்கு? கனெக்டட் டு ஆரக்கிள் டேட்டாபேஸ் 11G எக்ஸ்பிரஸ் எடிஷன் ரிலீஸ் 64 பிட் ப்ரொடக்ஷன். ஸோ எனக்கு வந்து டேட்டா பேஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வருது? எஸ்கியூஎல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து இப்போ queries-ஐ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெடி ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டூயல் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு கொரிய வந்து இது பண்றேன். செமிகாலன் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். ஓகே, செமிகாலன் கொடுக்காம உங்களுக்கு இது ரன் ஆகாது. அண்ட் தென் நீங்க வந்து இதுல கண்ட்ரோல் என்டர் கொடுத்துலாம் உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சிம்பிளி என்டர் தட்டுங்க. இது கொரிய கொடுத்துட்டு ஒரு என்டர் தட்டினீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே, இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயிஸ் டேபிள கால் பண்றேன், என்டர் தட்டுறேன். எனக்கு எம்ப்ளாயிஸ் டேபிள் ஃபுல்லா டிஸ்பிளே ஆகுது. பட் ஆனா நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு இது எல்லாமே பார்ட்டிஷன் மாதிரி வந்திருக்கு நமக்கு. ஒண்ணுன்னா வந்து ஒரு 2-3 ரோஸை வந்து தனித்தனியா பிரிச்சிருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும், ஒரே செட்ல வந்து ஒரே பேஜ்ல எனக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா நம்ம பேஜ் சைஸ் வந்து செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், செட், இதெல்லாம் கமாண்ட்ஸ் ஓகேவா, இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ண நோட் பண்ணி வச்சுக்கணும். செட் பேஜ் சைஸ் நான் வந்து ஒரு 2000 கொடுக்குறேன். ஓகே, இப்போ கொடுத்துட்டு நம்ம கீபோர்ட்ல வந்து அப் ஏரோவும் டவுன் ஏரோன்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா. இதுல அப் ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன கமாண்ட் யூஸ், என்னென்ன கமாண்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா வந்து வர ஆரம்பிக்கும். நீங்க அதை வந்து அகைன் நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் அப் ஏரோ கிளிக் பண்றேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் எக்ஸிக்யூட் பண்ணது இந்த பேஜ் சைஸ் செட் பண்ற கமாண்ட். இதுக்கு முன்னாடி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், அதுக்கு முன்னாடி டூவெல், அதுக்கு முன்னாடி நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணல இந்த எஸ்கியூஎல் ப்ராம்ப்ட்ல. ஓகே, இப்போ வந்து நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்ங்கிறத இது பண்ணிட்டு என்டர் தட்டுறேன். இப்போ எனக்கு எல்லாமே ஒரே பேஜ்ல வந்துருச்சா. சோ இப்படிதான் வந்து பேஜ் சைஸ் செட் பண்றது. எஸ்கியூஎல் நம்மளோட ஆரக்கிள் டிபியை வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறது. சரி, இதுல இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம ஃபர்தரா எஸ்கியூஎல் காமர்ஸ்ல இதுல வந்து நம்ம மல்டிபிள் லைன்ஸ்ல கொரிஸ் எழுதலாம். இப்ப பாருங்க, செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா. இப்போ கமா கொடுத்துட்டு நான் என்டர் தட்டுறேன். என்டர் தட்டினா இது எக்ஸிக்யூட் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா செமிகோலன் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நம்ம கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு எக்ஸிகியூஷனுக்கு எடுத்துட்டு போகும். அதர்வைஸ் இது எக்ஸிகியூஷனுக்கு எடுத்துட்டு போகாது. இப்போ நான் கமா கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். நெக்ஸ்ட் லைன் வந்துருச்சு எனக்கு, லாஸ்ட் நேம் கமா, என்டர் தட்டுறேன். சேலரி என்டர் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் நீங்க எழுதிக்கலாம். செமிகோலன் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆயிடும். 107 rows பிரிண்ட்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மெசேஜ் வந்துருச்சு. சரி, ஓகே. இதை பத்தி இப்போ பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்தரா நம்ம மூவ் பண்ண நம்ம நிறைய விஷயங்கள் இதை பத்தி பார்ப்போம். எஸ்கியூஎல் பிளஸ் யூஸ் பண்ணி, எஸ்கியூஎல் பிளஸ் யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி ஆரக்கிளோட டிபிய கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன யூஸ் பண்ணிருக்கோம், நம்ம எஸ்கியூஎல் பிளஸ்ங்கிற யூட்டிலிட்டியை கால் பண்றோம். அதுக்கு யூசர் நேம், எந்த யூசர் நேம் நம்ம ஹெச்ஆர் இப்ப கனெக்ட் பண்ணிருக்கோம், ஹெச்ஆர் பார் அட்மின். என்னோட யூசர் நேம் வந்து அட்மின். நீங்க என்ன யூசர் நேம், சாரி, என்னோட பாஸ்வேர்டு வந்து அட்மின். நீங்க என்ன ஹெச்ஆருக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டு என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் எஸ்கியூஎல் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். எஸ்கியூஎல் ப்ராம்ப்ட்ல நீங்க உங்களோட கொரிஸ்ல ரைட் பண்ணி பார்த்துக்கணும். சரி, இதுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா வேற வந்து எக்ஸிட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். எக்ஸிட் கொடுத்தா திரும்ப என்னோட லோக்கல் டைரக்டரிக்கு போயிடுச்சு. ஆர்க்கிள் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இது எதுக்காக ப்ரோ பண்றோம்? இது ஆக்சுவலி நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது செக்யூர் சிஆர்டி அப்புறம் இது மாதிரி நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே ப்ரோ. அந்த டூல்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க கொரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு சில பைப்லைன்ஸ்ல நீங்க கொரி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அது எல்லாமே வந்து இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் ஒர்க் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்கன்னா இன்டர்வியூல எல்லாம் வந்து அப்படிலாம் சொல்லவே கூடாது. நான் வந்து எஸ்கியூஎல் டெவலப்பர் டூல்ல யூஸ் பண்ணுவேன், நான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லணும். கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. வாட் இஸ் எஸ்கியூஎல் பிளஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்கியூஎல் பிளஸ் இஸ் தி யூட்டிலிட்டி, யூட்டிலிட்டிங்கிறது which is Oracle utility which we are using to connect our Oracle DB through our command prompt அப்படிங்கிற சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனோட முடிச்சிடணும், அவ்வளவுதான். இதை பத்தி உங்களுக்கு இன்டர்வியூஸ்ல எல்லாம் ஃபர்தரா எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா இது வந்து ரியல் டைம்ல இது அவ்வளவா நீடு கிடையாது நமக்கு. ஓகே ஓகே, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்காக. ஆமா, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகே.
இப்போ அகைன் எக்ஸிட் நான் கொடுத்துட்டேன், கொடுத்த உடனே கமெண்ட் ப்ராம்ப்ட் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துருச்சு. ஓகே, சரி. இப்போ நம்ம சூடோ காலம்ஸ் தான் பார்க்க போறோம். சூடோ காலம்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா சிஸ் டேட், கரண்ட் டேட். இது ரெண்டுமே ஆக்சுவலி சேம் தான், ரெண்டுமே ஒன்று தான். நம்ம சிஸ் டேட்னு போட்டாலும் ஒரே ரிசல்ட் தான். நமக்கு இன்னைக்கு சிஸ்டம் டேட் என்னவோ அந்த டேட் எடுத்துட்டு வரும். நம்ம கரண்ட் டேட்னால அதுதான். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். நீங்க சிஸ் டேட்னு யூஸ் பண்ணா எய்தர் கரண்ட் டேட்னு யூஸ் பண்ணிக்கும். ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இதுவே சிஸ் டைம் ஸ்டாம்ப்னா என்ன உங்களுக்கு தெரியும்? சிஸ் டைம் ஸ்டாம்ப்ங்கிறது ஒரு சூடோ காலம். அதை கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டு என்னமா, ஹவர் என்ன, மினிட் என்ன, செகண்ட்ஸ் என்ன, மில்லி செகண்ட்ஸ், இது ஏஎம்ஆ பிஎம்ஆ, இந்த மாதிரி அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்துட்டு வந்துரும். இதைத்தான் வந்து சிஸ் டைம் ஸ்டாம்ப்னு சொல்றோம். இது மூணுமே சூடோ காலம்ஸ் தான். ஓகே, இதுல ஏதாவது ஒண்ணுக்கு நீங்க இன்புட் பாஸ் பண்றீங்களா? சிஸ் டேட்டுக்கு வந்து ஏதாவது இன்புட் இப்படி பாஸ் பண்றீங்களா நீங்க உள்ளுக்குள்ள? இப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்பெல்லாம் கொடுக்கவே தேவையில்லை, கொடுக்காமலே ஒர்க் பண்ணும், கொடுக்கவும் கூடாது. சோ இது வந்து ஒரு டேபிள்ல இருக்க காலம் மாதிரி தான். ஆனா இது டேபிள்ல பிரசன்டா இருக்காது, எந்த டேபிள்லயுமே இது இருக்காது. இந்த இந்த ஃபீல்டு எல்லாம் காலம்ல எதுவுமே இருக்காது. பட் இந்த சூடோ காலம்ஸ் யூஸ் பண்ணி நீங்க இன்சர்ட் பண்றது, அப்டேட் பண்றது, ஒரு வெரிஃபிகேஷன் பண்றது, வேலிடேஷன் பண்றது, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலம்ஸ், சூடோ காலம்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இது மூணு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதை ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ண வேணாம். இப்போ யூசர் யூஐடி, இது ரெண்டு சூடோ காலம் பத்தி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன யூசர் இப்போ ஆக்சுவலி என்னோட யூசர் நேம் வந்து ஹெச்ஆர், கரெக்டா? நான் ஹெச்ஆர் தான் லாகின் பண்ணிருக்கேன். ஸோ செலக்ட் யூசர் ஃப்ரம் டூஎல், எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ஹெச்ஆர்னு பிரிண்ட் ஆயிடுச்சு, ஏன்னா ஹெச்ஆர் யூசர் தான். ஓகே, இப்போ நான் சிஸ்டமா கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிஸ்டம் கனெக்ட் பண்ணிட்டு செலக்ட் யூசர் ஃப்ரம் டூஎல் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு சிஸ்டம்னு பிரிண்ட் ஆகுது. எதனால? என்னோட யூசர் நேம் வந்து சிஸ்டம். ஓகே, இந்த மாதிரி இது எல்லாமே ஸ்கீமா நேம்ஸ் தான். இப்போ ஹெச்ஆர் ஸ்கீமால நம்ம லாகின் பண்ணிருந்தனால நம்ம ஹெச்ஆர் யூசர், சிஸ்டம் ஸ்கீமால லாகின் பண்ணிருந்தனால இப்போ சிஸ்டம் யூசர். ஸோ யூசர் நேம் பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம யூசர்ங்கிற சூடோ காலம் யூஸ் பண்றோம். ஓகே, அப்போ யூஐடினா என்ன அப்படின்னா யூஐடி. இப்போ யூஐடின்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு யூஐடி 5னு பிரிண்ட் ஆகுது சிஸ்டம்க்கு. ஹெச்ஆரோட யூசர் ஐடி என்னன்னு பாக்குறோம். யூசர் ஐடி தான் யூஐடின்னு சிம்பிளா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்றேன். ஹெச்ஆரோட யூசர் ஐடி வந்து 43. சரி, ஓகே. இப்போ யார் யார் யூசர், எந்தெந்த யூசர்ஸ்லாம் இதுல அவைலபிளா இருக்காங்க, ஹெச்ஆர் ஸ்கீமால என்னென்ன யூசர்ஸ்லாம் அவைலபிளா இருக்காங்க, அவங்களோட யூசர் ஐடி எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம செக் பண்றதுக்கு செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆல் அண்டர்ஸ்கோர் யூசர்ஸ். ஓகே, இது வந்து ஆல் யூசர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டாபேஸ் டேபிள். இது ப்ரீ டிஃபைன்டு டேபிள், ஆனா டிஃபால்ட் டேபிள்னு சொல்லுவாங்க. இந்த டேபிள்ல யாரும் கிரியேட் பண்ணது கிடையாது. நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது பண்ணிட்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணோமா? பண்ணது கிடையாது. இப்ப எம்ப்ளாயிஸ் டேபிள் மாதிரி இது ஒரு டேபிளா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. எம்ப்ளாயிஸ் டேபிள்லாம் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்காக ஆரக்கிள் வந்து சும்மா கிரியேட் பண்ணி வச்சிருக்க டேபிள். ஓகே, ரியல் டைம்ல போய் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள் அப்படிங்கிற டேபிள்ஸ் எல்லாம் இருக்காது உங்களுக்கு. பட் ஆனா இதெல்லாம் டிஃபால்ட் டேபிள்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே ரியல் டைம்ல நீங்க ஒர்க் பண்ணும் போதுமே இந்த டேபிள்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஆல் யூசர், யூசர் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் இருக்காது. எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபர்தரா ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இப்போதைக்கு யூசர் ஐடி, யூசரை வச்சு நம்ம செக் பண்ணும்போது, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இந்த டேபிளை பத்தி இப்ப நம்ம பார்க்கணும். ஓகே, இதுல பாருங்க, ஹெச்ஆர்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் இருக்கு, அதோட ஐடி என்ன 43. சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ஐடி இருக்கு, அதோட யூசர் ஐடி 5. சிஸ்டமுக்கு பாத்தீங்கன்னா 5 தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ இதான் ஆல் யூசர்ஸ்ங்கிற டேபிளை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸ்ல இருக்க யூசர்ஸ் அலாங் வித் யூசர் ஐடி, அந்த யூசர் எப்போ கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம இந்த டேபிள்ல இருந்து பார்த்துக்கணும். ஓகே, சரி. இப்போ யூசர் ஐடினா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ரோ நம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம்.
ஓகே, எனக்கு இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். எனக்கு 107 ரூல்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ ரோ நம் அப்படிங்கிற ஃபீல்டை வச்சு மட்டும் நான் டிஸ்ப்ளே பண்றேன். ரோ நம் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டிஸ்ப்ளே பண்றேன். இது என்ன பண்ணுது ரோ நம்பர்னா ஒரு ஒரு ரோவுக்குமே டெடிகேட்டடா ஒரு நம்பர் சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணிருக்கு. புரியுதா? இதுல வந்து 107 ரோஸ்க்கும் 107 ரோ நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகே, இந்த பக்கத்துல இருக்கிறதுல நீங்க இது பண்ணிக்க கூடாது, டிஸ்கஸ் பண்ணிக்க கூடாது. இது இங்க இருக்கு பாருங்க 1 2 3 சொல்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இது எதுவுமே காலம்ல பிரிண்ட் ஆகல. இது எல்லாமே இந்த டூல் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பிரிண்ட் ஆயிருக்கு. இது எதுவுமே அவுட்புட் கிடையாது, கொரி ரிசல்ட் கிடையாது. இதுதான் கொரி ரிசல்ட். ரோ நம்பர்ங்கிறது தான் கொரி ரிசல்ட். இது கொரி ரிசல்ட் கிடையாது. சரியா? சரி. இப்போ இந்த இடத்துல எனக்கு எந்தெந்த ரோவுக்கு இப்போ ரோ நம்பர் ஒன்னு, யாருக்கு ரோ நம்பர் 1, யாருக்கு ரோ நம்பர் 2 வந்திருக்குன்னு நான் செக் பண்ணணும். ஸோ கமா ஸ்டார்னு கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு எரர் அடிக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே ஆல் காலம்ஸ கால் பண்ணும்போது, செலக்ட் ஸ்டார்ங்கிறத கால் பண்ணும்போது அது கூட வந்து எந்த ஒரு காலமே ஆட் பண்ண முடியாது. ஸோ அது சூடோ காலமா இருந்தாலும் சரி, நார்மல் காலமா இருந்தாலும் சரி, டேபிள் காலமா இருந்தாலும் சரி, இதை இப்படி ஆட் பண்ணும்போது வந்து இது எரர் த்ரோ பண்ணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டேபிளுக்கு வந்து ஒரு அலியாஸ் நேம் வச்சுக்கணும். ஈன்னு சொல்லி ஒரு அலியாஸ் நேம் வைக்கிறேன் நான். ஓகே, இப்போ ஸ்டாரை வந்து வெறும் ஸ்டார் சொல்லாம இ டாட் ஸ்டார் எம்ப்ளாயி இருக்கு ஆல் காலம்ஸ் சொல்லி நான் ரெஃபர் பண்றேன். இப்படி ரெஃபர் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அனதர் ஒன் திங், நீங்க இப்ப இது அலியாஸ் நேம் கொடுக்கலன்னா டைரக்டா டேபிள் நேம் நீங்க ரெஃபர் பண்ணணும். இந்த டேபிள்ல இருக்க ஆல் காலம்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணணும். பட் ஆனா நம்ம இங்க ஒரு ஒரு டைம் நம்ம இந்த டேபிள் நேம் ரொம்ப லென்த்தியா இருக்கும். இந்த லென்த்தியா இருக்க டேபிள் நேம் வந்து டிஸ்பிளேல வைக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அது இல்லாம இது பார்க்கவே நல்லா இருக்காது, ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ் தான் நம்ம என்ன பண்றோம், அலியாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஈன்னு ஒரு அலியாஸ் நேம் வச்சுட்டு இந்த எம்ப்ளாயிஸ் இடத்துல ஈன்னு மாத்திக்கிறோம். ஓகே, சரி. ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் ஆர் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுக்கும்போது டிஸ்பிளே ஃபீல்டுல வேற எந்த ஒரு காலம் நம்ம வச்சாலும் அதுக்கு ஸ்டாருக்கு வந்து நம்ம அலியாஸ் நேம் கொடுக்கறது கம்பல்சரி. கொடுக்காட்டி கொரி எக்ஸிக்யூட் ஆகாது. இதை புரிஞ்சுச்சு இல்ல உங்களுக்கு? ஓகே ப்ரோ. பட் ஆனா இது இங்க டிஸ்ப்ளே ஆகுதுங்களா? இ நம்ம எல்லாம் டிஸ்பிளே ஆகாது. வந்து ஜஸ்ட் ரெஃபர் பண்றோம். எங்க ஆல் காலம்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்றோம். பிரிண்ட் பண்ற காலம்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்றோம். ஈனா எது எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அவ்வளவு. இந்த ஈங்கிறதுலாம் பிரிண்ட் ஆகாது. ஓகே ஓகே. இது ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். இந்த ஸ்டார் ஆல் காலம்ஸ் வந்து எங்க இருந்து எடுக்கணும் அப்படிங்கறத ரெஃபர் பண்றோம். சரி, இப்போ இந்த ரோ நம்பர்ங்கிற காலம் வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள்ல பிரசன்டா இருக்கா? இருக்காது. ரோ நம்பர் வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்காது. எம்ப்ளாயிஸ் டேபிள் என்ன, எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் மட்டும் தான் இருக்கும். பட் ரோ நம்பரை வந்து நம்ம இந்த இடத்துல டிஸ்பிளேக்கு வச்சிருக்கோம். பட் ஆனா அது எந்த டேபிள்ல இருந்து வருதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆக்சுவலி இது சொல்ல தேவையே இல்லை. ஏன்னா ரோ நம்பர் எந்த டேபிளுமே, இது வந்து ஒரு சூடோ காலம், இது வந்து எந்த டேபிள்லயுமே பிரசன்டா இருக்காது. ஓகே ஓகே. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல சிஸ்டேட் கொடுக்குறேன், கொடுத்து எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு சிஸ்டம் டேட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபாலோட் பை நம்ம ஆல் காலம்ஸ் எம்ப்ளாயிஸ் டேபிள் ஆல் காலம் வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சூடோ காலம்ஸ் எல்லாத்தையுமே டேபிள் நேம்லாம் நம்ம ரெஃபர் பண்ண முடியாது, ரெஃபர் பண்ணவும் கூடாது. சரி, ஓகே. இப்போ ரோ நம்பருக்கு போவோம். சொல்லுங்க. இல்ல இல்ல. சரி, ஓகே. இப்போ ரோ நம்பருக்கு போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேர் கண்டிஷன் நம்ம எதுவுமே அப்ளை பண்ணல. நமக்கு ஒரு ஒரு ரோக்கு, இப்போ ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து 1 ரோ நம்பர் அசைன் பண்ணிருக்கு, செகண்ட் ரோக்கு 2 அசைன் பண்ணிருக்கு. இந்த மாதிரி 107 ரோஸ்க்கு நமக்கு அசைன் பண்ணிருக்கு. ஓகே, ஆக்சுவலி ரோ நம்பர்ங்கிற சூடோ காலம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணும் ஃபார் ஈச் ரோ. ஒரு ஒரு ரோக்கும் சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணும். சரி, இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு வேர் கிளாஸ் எழுதுறேன். வேர் எம்ப்ளாயி ஐடி கிரேட்டர் தென் 120 அப்படிங்கிற ஒரு கொடி எழுது. ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்டீவனுக்கு தான் ரோ நம்பர் 1 இருந்துச்சு. இப்போ பாருங்க, ஆடமுக்கு ரோ நம்பர் 1 வந்துச்சு. எதனாலன்னா நம்ம கண்டிஷன் வந்து 120க்கு மேல இருக்குது. 120க்கு மேல இருக்க எம்ப்ளாயி ஐடி மட்டும் தான் கேட்டிருக்கோம் வேர் கிளாஸ்ல. ஸோ 121ல இருந்து நமக்கு டிஸ்பிளே இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு நமக்கு. அதனால இதுக்கு ரோ நம்பர் 1 அசைன் பண்ணிடுச்சு.
ஓகே, இது வந்து கொரி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொரி ரிசல்ட்டுக்கு ஏத்த மாதிரி ரோ நம்பரை சீக்வன்ஸ் வைஸ் அசைன் பண்ணும். சீக்வன்ஸ்னா தெரியுமில்ல, 1 2 3ன்னு இப்படி 1 பை 1 வருதுல, இதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ். ஸோ 1 3 5 இப்படி போச்சுன்னா அது சீக்வன்ஸ் கிடையாது. ஒரு நம்பரை கூட மிஸ் பண்ணாம 1 2 3ன்னு சொல்லி கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ் அப்படின்னு. ஸோ ரோ நம்பர்ங்கிறது ஒண்ணு இல்ல, நம்ம கொரி ரிசல்ட்டுக்கு ஒரு சீக்வன்ஸ் வேல்யூ ஜென்ரேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எம்ப்ளாயி ஐடி கண்டிஷனுக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். வேர் கிளாஸுமே ஓகே, வேர் கிளாஸே எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு 107 ரோஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ 107 ரோஸ் 1ல ஆரம்பிச்சு 107 வரைக்கும் ரோ நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து வேர் கண்டிஷன்ல கொடுக்க முடியுமா? வேர் ரோ நம்பர் ஈக்குவல் டு 1 2 10 இந்த மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னா செக் பண்ணலாம் பாருங்க. வேர் ரோ நம் இட்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு ஸ்டீவனோட ரெக்கார்டு மட்டும் வருது. ரோ நம் ஈக்குவல் டு 100ன்னு கொடுக்குறேன். 100ன்னு கொடுத்தா எனக்கு எந்த ரெக்கார்டும் வரல. எதனால 100க்கு எந்த ரெக்கார்டும் வரல? யாரா சொல்லுங்க. அகைன் இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இல்ல, ரோ நம்பர் 100ங்கிற வேல்யூ இருக்கு, ஆனா எனக்கு வரல. ஏதாச்சும் ஐடியா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதனால வர மாட்டேங்குது அப்படின்னு. சரி, ஓகே, நானே சொல்றேன். நம்ம இந்த ரோ நம்பர் வந்து ஃபில்டர் கண்டிஷன்ல, அதாவது வேர் கண்டிஷன்ல நம்ம கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம என்னங்கிறத செலக்ட் பண்ணி பார்க்கலாம். வேற ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆர் நம்ம இந்த கண்டிஷன் லெஸ் தென் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ 100க்கு கீழே உள்ளதுதான் வருது. ஆனா இதுவே வந்து இந்த இடத்துல கிரேட்டர் தென் யூஸ் பண்ண முடியாது. கிரேட்டர் தென் யூஸ் பண்ணா நமக்கு அவுட்புட் வராது. கிரேட்டர் தென் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ கிரேட்டர் தென் மட்டும் யூஸ் பண்ணாலும் அவுட்புட் வராது. சோ இது வந்து எது வேர் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோவை ஃபில்டர் பண்ணி பாக்குறதுக்கும் இல்லைன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான் இந்த ரோ நம்பர் வந்து ஆக்ட் ஆகும். எது எதுக்கு? ஃபர்ஸ்ட் ரோவுக்கு மட்டும். ஃபர்ஸ்ட் ரோவுக்கு ஈக்குவல் பண்ணி பார்க்கலாம், ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நான் வந்து ஈக்குவல் டு 100ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன், இது எனக்கு ரிசல்ட் ஷோ பண்ணாது. என்ன ரீசன்னா, இது ரோ வைஸ் ஒரு ரோவா தானே பிரிண்ட் பண்ணுது. நம்ம வேர் கண்டிஷன்ல கொடுக்கும்போது என்ன சொல்லிடுறோம், வேர் கண்டிஷன்ல 100th ரோ மட்டும் வேணும்னு சொல்றோம். ஸோ இந்த 100th ரோ மட்டும் பிரிண்ட் ஆகுதுன்னு வைங்க, இந்த ஒரு ரோ பிரிண்ட் ஆகுது, இது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகும்போது இதோட ரோ நம்பர் வந்து என்னவா இருக்கும்? ஒரு ரோ தான் நமக்கு டிஸ்பிளேல வருதுன்னா அதுக்கு ரோ நம்பர் என்ன? 1. இப்போ 1 ஈக்குவல் டு 100 நமக்கு சூட் ஆகுமா? ஆகாது. சோ எத்தனை ரோ அது பிரிண்ட் பண்ணுதோ அத்தனை ரோவுக்கு தான் அவுட்புட் கொடுக்கும், சீக்வன்ஸ் ஜென்ரேட் பண்ணும். இப்போ நம்ம ஈக்குவல் டு 100 கொடுத்தனால 100 மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம். பிரிண்ட் பண்ணும்போது இது என்ன பண்ணும், இது ஃபர்ஸ்ட் ரோவா, இதுக்கு 1 தான் வேல்யூ அசைன் பண்ணும். அப்ப அப்படி வேல்யூ அசைன் பண்ணும்போது இந்த ரூல் வந்து பிரேக் ஆயிடும். ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உங்களுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரோ நம்பர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் காலம் செக் பண்றதுக்கும், அப்படி இல்லைன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, சரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணி வியூ பண்ணி பாக்குறதுக்கு மட்டும்தான் இந்த ரோ நம்பருங்கிற சூடோ காலம வேர் கண்டிஷன்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ ரோ நம்பரை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ரோ ஐடினா என்னன்னு பார்ப்போம். வேர் கிளாஸ் வேர் கண்டிஷன் எனக்கு வேணாம், நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரோ நம்பர் நெக்ஸ்ட் சூடோ காலம் என்ன? ரோ ஐடி. சரி, ரோ ஐடின்னு என்னன்னு பார்ப்போம். ரோ ஐடி நான் டிஸ்பிளேல வச்சுக்கிறேன்.
எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரோ நம்பர் வந்து 1ல இருந்து நம்ம ஃபில்டர் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால வந்து 107 ரோஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரு ரோக்குமே பாத்தீங்கன்னா ரோ ஐடின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளேல வச்சிருக்கோம்ல, அது பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆயிட்டே வருது. இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன். இதை பாத்தீங்கன்னா தெரியும், ஒன்னொன்னு எல்லாமே யூனிக், வந்ததே ரிப்பீட் ஆகாது. ஓகே, இப்போ இந்த ரோ ஐடி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரோ ஐடினா ஒரு ரோவை நம்ம இன்சர்ட் பண்ணும் போதும், ஒரு டேபிள்ல இன்சர்ட் பண்ணும் போதும் ஆரக்கிள் வந்து இந்த டேபிளுக்குன்னு சொல்லிட்டு, இந்த டேபிள் இருக்க இந்த பர்டிகுலர் ரோக்கு வந்து ஒரு ரோ ஐடி, யூனிக்கான ரோ ஐடியை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். அது டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஆனா அது டேபிள்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரெசென்டா இருக்காது. இப்ப நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு இதுல செலக்ட் ஸ்டார் தான் நான் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்தமே எனக்கு ரோ ஐடி டிஸ்பிளே ஆகல. பட் ஆனா நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு தான் சொல்றோம். அப்படின்னா இது எல்லாமே வந்து ஷேடோல ஸ்டோர் ஆயிருக்கு. ஷேடோனா நமக்கு நம்ம டேட்டா பேஸ்ல ஒரு ஷேடோ பார்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அது ஒரு ரோக்குமே யூனிக்கான ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ 100 ஸ்டீவன் கிங், இது வந்து ஒரு ரோ. ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். செகண்ட் ரோக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஐடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஐடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 18 டிஜிட்ஸ் இருக்கும். ஒன்னொன்னுமே 18 டிஜிட்ஸ் இருக்கும். இது வந்து ஆல்பா நியூமெரிக்காவும் இருக்கும். ஆல்பா நியூமெரிக்னா என்ன, எதை சொல்லுவோம்? 1A. ஆல்பாபெட்ஸும் நம்பர்ஸும் மிக்ஸ்டா இருக்க ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஆல்பா நியூமெரிக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ இது என்ன பண்ணும், ஒரு ரோக்கும் யூனிக்கான ஒரு ரோ ஐடி ஜென்ரேட் பண்ணும். அந்த ரோ ஐடி வந்து 18 டிஜிட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்க நோட் பண்ண வைக்க வேண்டிய விஷயம். ஓகே, 18 digits alphanumeric value for each row. It will be unique for each row. ஒன்ஸ் வந்து இப்போ இந்த ஸ்டீவன்ங்கிற ரோக்கு வந்து இந்த ரோ ஐடியை வந்து இது கிரியேட் பண்ணிடுச்சுன்னா, இந்த ரோ ஐடியை வேற எந்த ரோக்குமே இது அசைன் பண்ணாது. ஈவன் நீங்க 1 கோடி ரெக்கார்டு வச்சிருந்தீங்கனாலும் 1 கோடி ரெக்கார்டுக்குமே எப்படி அந்த ரோ ஐடி வந்து யூனிக் தான். 1 கோடி இதை நீங்க வேற கிளாஸ்ல யூஸ் பண்ணலாம், தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்போ நான் டிஸ்பிளேல இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். செலக்ட் length of the string கொடுத்துட்டு from dual, இது 18 digits இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகே, length 18. ஓகே, இது 18 டிஜிட்ஸ்ல இருக்க ஒரு ஐடி. சரியா? சரி, இப்போ இந்த இதை டிஸ்பிளே எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்துக்கோங்க. இது யாரோடது? இந்த ஸ்டீவன் ரெக்கார்டுக்கு தான் இந்த ரோ ஐடி. கரெக்டா? எம்ப்ளாய் ஐடி 100க்கு தான் இந்த ரோ ஐடி வந்து அசைன் ஆயிருக்கு. ஸோ இதை நான் ஃபில்டர், இது வந்து கண்டிஷனா நான் கொடுக்குறேன், வேற கண்டிஷன்ல கொடுக்குறேன். where row id is equal to இந்த வேல்யூன்னு சொல்லிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இது ரிட்ரைவ் ஆயிடுச்சா? இது நான் டிஸ்பிளேல வைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. சிம்பிள் query, select star from employees where row id is equal to சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். எனக்கு ரிட்ரைவ் ஆயிடுச்சு. பட் ஆனா இது இதுல டிஸ்பிளே ஆகல. ஏன்னா இது வந்து ஷேடோல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு, பேக் எண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. நமக்கு இது டிஸ்பிளேல வராது. நமக்கு டிஸ்பிளேல வேணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல ரோ ஐடிங்கிற காலம் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ தனுஷ் நீங்க சொல்லுங்க. இப்போ எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க ஸ்டீவனுக்கு வந்து இந்த ரோ ஐடி அசைன் ஆயிருக்கு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் எம்ப்ளாயிஸ் டேபிள்ல வந்து இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண போறேன். இப்போதைக்கு நமக்கு வந்து 107 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 5 crore ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த டேபிள் இன்சர்ட் பண்ண போறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணும்போது இந்த ரோ ஐடி ரிப்பீட் ஆகுமா ஆகாது? மற்ற ரெக்கார்ட்ஸ்க்கு, மற்ற ரோஸ்க்கு ஆகாது ப்ரோ, ஆகாது. ஏன்னா இது யூனிக் ஃபார் எவ்ரி ரோ. ஏன்னா இது ஒரு ரோவை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணும். இது எதுவுமே நம்ம இன்சர்ட் பண்றது கிடையாது. நம்ம ஒரு வேல்யூவை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்னா, எம்ப்ளாயி ஐடி ஃபீல்டுல வந்து 100 ஸ்டீவன், அதுக்கு பதிலாக வந்து நம்ம வேற ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்து இப்போ 200 விஜய், அஜித்,
ஃபோன் நம்பர், என்னோட மொபைல் நம்பர், இந்த மாதிரி தான் டேட்டா கொடுப்போம். இந்த ரோ ஐடிங்கிற டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்றது கிடையாது. இந்த ரோ ஐடிங்கிறத வந்து ஆரக்கிளே ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க ஓகே வந்து ஓகே இப்போ ஒரு 100 ரோஸ் இதுல இன்சர்ட் பண்றீங்கன்னா அந்த ஒரு ரோக்கும் ஒரு ரோ ஐடி 100 ரோ ஐடிஸ் வந்து ஆரக்கிள் ஜென்ரேட் பண்ணி இதுல ஸ்டோர் பண்ணி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். புரியுச்சா? ஓகே இதுதான் வந்து ரோ ஐடிங்கிற கான்செப்ட். ஓகே. இது நம்மளா கிரியேட் பண்ற டைப்ல இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது இந்த ரோ ஐடி கிரியேட் ஆமா, பண்ணிக்கும். ரோ ஐடி அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணிடும் ஆரக்கிள். நீங்க ஒரு புது டேபிள் கிரியேட் பண்ணி அதுல ஒரு 5 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நீங்க இன்சர்ட் பண்றீங்கன்னா அந்த 5 rows ஆரக்கிள் வந்து ரோ ஐடி ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க அந்த ரோ ஐடியை ரெஃபர் பண்ண முடியும். வேர் கண்டிஷன்ல கொடுத்தோ இல்ல டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கோ யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எந்தெந்த இடத்துல அப்ளிகபிள், எங்கெங்கெல்லாம் இதை நமக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத ஃபர்தரா நம்ம வந்து சப் கொரிஸ், ஜாயின்ஸ், அடுத்து பிஎல்எஸ்பி எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இது எந்த இடத்துல நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவோங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஓகே. சோ இப்போ நம்ம ரோ நம்பர்ங்கிற ஒரு ஃபீல்ட பார்த்தோம்ல. ஆமா ப்ரோ. ஓ, செலக்ட் ரோ நம்பர் ஃப்ரம் செலக்ட் எம்ப்ளாயிஸ்லயே பார்ப்போம். செலக்ட் ரோ நம்பர். ரோ நம்பர்ங்கிறது வந்து ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். இது வந்து ரோ நம் மட்டும்தான். ஸோ ரோ நம் இ டாட் ஸ்டார் சி. இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இது என்ன பண்ணிடுச்சு எனக்கு 107 ரோஸுக்கு ஒரு சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஸோ நமக்கு எத்தனை அவுட்புட் இருக்கோ அத்தனை அவுட்புட்டுக்கு இது வந்து சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணிடும். அவ்வளவுதான். டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். இத்தனை சீக்வன்ஸ் நம்பர் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம வேர் கண்டிஷன்ல கால் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ரோவன் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். பட் வந்து ஈக்குவல் டு ஆபரேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரோவை தவிர வேற எந்த ரோவுக்கும் ஒர்க் ஆகாது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளோ இல்ல கிரேட்டர் தென் சிம்பிளோ ஒர்க் ஆகாது ஃபில்டரேஷனுக்கு. ஓகே, இந்த ரெண்டு மட்டும்தான் அப்ளிகபிள். இதை நம்ம சொல்லிட்டோம். சரி, ஓகே. இது வந்து ரோ நம்பர் வந்து பேசிக்கலி நம்மளோட கொரி ரிசல்ட்டுக்கு சீக்வன்ஸ் நம்பர் அசைன் பண்ணுது. அதுதான் ரோ நம்பரோட வேலை. இது டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. புரியுதா? இது ஆகாது. இது டேட்டா பேஸ்ல எல்லாம் ஸ்டோர் ஆகாது. ஜஸ்ட் நம்ம கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த கொரி ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை அந்த அந்த ஆன் டைம்ல வந்து ஜென்ரேட் பண்றதுதான் இந்த ரோ நம்பருங்கிறது. இது எங்கேயோ ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு வந்து வைக்குது அதெல்லாம் கிடையாது. பட் ரோ ஐடி வந்து என்ன, டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓ, ஃபர்ஸ்ட் ஸ்டீவனுக்கு வந்து ரோ நம்பர் 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து நான் வேர் கண்டிஷன்ல சேலரி வந்து லெஸ் தென் 5,000 கொடுக்குறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ டேவிட்டுக்கு வந்து ரோ நம்பர் 1ன்னு வந்துருச்சு. மாறி போச்சுல்ல. ஸ்டீவன் இருந்த ரோ நம்பர் 1 வந்து இப்போ டேவிட்டுக்கு வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ரோ நம்பர் வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகுற விஷயம் கிடையாது. இது வந்து டிஸ்ப்ளே பண்ணும்போது கொரி எக்ஸிக்யூட் ஆக விட்டு எக்ஸிக்யூஷன் டைம்ல தான் இதை வந்து அசைன் பண்ணுது. இந்த ரோ வைஸ் அசைன் பண்ணுது. அதுவே ரோ நம்பர் இது ரோ ஐடி எப்படி, ரோ ஐடி வந்து யூனிக் ஃபார் எவ்ரி ரோ. ஸ்டீவனுக்கு ஒரு ரோ ஐடி எடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதுதான், அது மாறாது. என்ன நீங்க ஃபில்டர் கண்டிஷன் எந்த கண்டிஷன் போட்டீங்கன்னாலும் ஸ்டீவனுக்கு தான் அந்த ரோ காட்டும், ரோ ஐடி காட்டும். ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. சரி, ஓகே. இப்போ நம்ம ரோ நம்பர் பார்த்துக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெவல் அப்படிங்கிற சூடோ காலம் பத்தி பார்க்க போறோம். லெவலும் என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். லைக் ரோ நம்பர். ரோ நம்பர் வந்து அவுட்புட்ல எவ்வளவு ரிசல்ட் வருதோ அதுக்கு மட்டும்தான் ரோ நம்பர் ஜென்ரேட் பண்ணும். பட் லெவல் யூஸ் பண்ணி அதை விட அட்வான்ஸா சில விஷயங்கள் பண்ண முடியும். அதை தான் நம்ம லெவல்ல பார்க்க போறோம். இப்போ ஒரு சிம்பிள் கொரி எழுதுறேன். செலக்ட் ஒன் ஃப்ரம் டூயல். அப்படி இல்லைன்னா செலக்ட் ஸ்டார் கமா லெவல் ஃப்ரம் டூயல். இது கனெக்ட் பை கிளாஸ் வரும். ஓகே, ஓகே. இப்போ இந்த லெவல் மட்டும் நான் கொடுக்குறேன்.
செலக்ட் லெவல் ஃப்ரம் டூயல், கனெக்ட் பை கிளாஸ். சரி ஓகே. இப்போ லெவல் யூஸ் பண்ணும்போது நம்ம கனெக்ட் பைன்னு சொல்லி ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு அதை பத்தி நான் சொல்றேன். இப்போ செலக்ட் ஒன் ஃப்ரம் டூயல் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்றேன். எனக்கு ஒன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. எதனால ஒன்னு பிரிண்ட் ஆயிருக்குன்னா டியூஎல் டேபிள்ல ஒரே ஒரு ரோ தான் இருக்கு, கரெக்டா? ஆமா ஸ்டார்ட் ஃப்ரம் டூயல் போட்டாலும் எனக்கு ஒரு ரோ தான் வரும். ஒரு ரோ தான், எக்ஸ்னு ஒரே ஒரு ரோ தான் இருக்கு, ரெக்கார்டு தான் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒன்னு யூஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு ரோ தான் பிரிண்ட் ஆகுது, கரெக்டா? சரி ரைட். இப்போ இந்த இடத்துல எனக்கு 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். 1 to 10, இப்போ 1 2 3 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல செலக்ட் ஒன் ஃப்ரம் ஒன். ஓகே, சரி okay. இந்த இடத்துல நான் லெவல்ங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்றேன், லெவல்ங்கிற சூடோ காலம் யூஸ் பண்றேன். என்ன சொல்றேன், அது லெவல் யூஸ் பண்ணவே இந்த இடத்துல எண்டில் வந்து கனெக்ட் பை அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் மென்ஷன் பண்ணும். கனெக்ட் பை லெவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்றேன். இது என்ன பண்ணும்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த லெவலுக்கு நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் வேல்யூ அசைன் பண்ணிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னுல ஸ்டார்ட் ஆகும், ஒன்னுல ஸ்டார்ட் ஆகி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால 1 to 10 பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் நான் ரிமூவ் பண்ணிட்டு லெஸ் தென் மட்டும் கொடுத்தேன்னா 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகே, சரி. இப்போ இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ சரி, ஒரு மல்டிபிள் கொரிஸ் இதை வச்சு நம்ம எழுதி பார்ப்போம். நான் ஒரு கொரி எழுதுறேன், அது வந்து என்னன்னா 3ஆல மல்டிப்ளை ஆகுற நம்பர்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளேல வேணும் அப்படின்னு கேட்கறேன். ஸோ இதுக்கு நான் என்னென்ன வச்சுக்கிறேன்னா, இது வந்து இந்த கொரி எதுக்கு யூஸ் பண்றோம், டு பிரிண்ட் 1 to 10. நெக்ஸ்ட் நான் ஒரு கொரி எழுதுறேன், அந்த கொரி வந்து எனக்கு 3ஆல மல்டிப்ளை ஆகிற நம்பர்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறேன். எப்படி நான் லெவல் யூஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு பாருங்க. செலக்ட், நான் ரோ நம்பரையும் டிஸ்பிளே வச்சுக்கிறேன். ரோ நம் கமா லெவல் இன்டூ 3 ஃப்ரம் டூயல் கனெக்ட் பை லெவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு. சரி, இப்போ இந்த 10க்குள்ள இருக்க 3ஆல டிவைட் ஆகிற நம்பர்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னு நான் கேட்கறேன். ஓகே, இது வந்து 10 டைம்ஸ் ஐட்ரேட் பண்ணிருக்கு. 3ஆல டிவைட் பண்ற நம்பர்ஸ் 10 டைம்ஸ் ஐட்ரேட் பண்ணிருக்கு. ரோ நம்பர் பாத்தீங்கன்னா 10 டைம். இந்த 10 டைம்ல ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்கு, 3ன்னு வந்திருக்கு, செகண்ட் 6. ஸோ இந்த இடத்துல நம்ம எவ்வளவு வரைக்கும் பிரிண்ட் பண்ண போறோம்னு சொல்றல, எத்தனை ரோ பிரிண்ட் பண்ண போறோங்கிறது தான் இந்த கண்டிஷன். லெவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னா எத்தனை ரோ நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். அதுக்கு தான் இந்த ரோ நம்பர் டிஸ்பிளே வச்சிருக்கேன் நான். கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் இது எக்ஸிக்யூட் ஆச்சு என்ன பண்ணும், இது வந்து 10 டைம் ஐட்ரேட் ஆகணும், அதான் சொல்லியிருக்கோம். 10 டைம் ஐட்ரேட், முதல் டைம் ஐட்ரேட் ஆகும்போது லெவல் வந்து 1ன்னு சொல்லும். இப்போ 1 into 3 3. செகண்ட் டைம் ஐட்ரேட் ஆகும்போது லெவல் வந்து 2 2 into 3 6. ஸோ இந்த மாதிரி 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நீங்க பிரிண்ட் பண்ணிருக்கோம். இது புரியுதா உங்களுக்கு? எதனால 10 ரோஸ் அவுட்புட் வந்திருக்குன்னா நம்ம கண்டிஷன் வந்து 10 டைம்ஸ் ஐட்ரேட் ஆக சொல்லிருக்கு. இது புரியுதா இல்ல இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணவா? புரியுது ப்ரோ. இல்ல புரியுது புரியுது ப்ரோ. சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு 5 ஒரு 7ஆல வந்து டிவைட் ஆகிற நம்பர்ஸ் மட்டும் எனக்கு வேணும். இல்லைன்னா 7ஆல மல்டிப்ளைஸ், 7 மல்டிப்ளைஸ்னா 7 வந்து இப்போ 7ஆம் நம்ம 7வது வாய்ப்பாடு இருக்குல்ல, 4 7 7 14 இந்த மாதிரி வரணும், 10 வரைக்கும் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல 7 கொடுக்குறேன், நமக்கு வந்துடும் 4 7 7 14 இந்த மாதிரி 70 வரைக்கும். புரிஞ்சு. இப்ப இந்த ரோ நம்பர் வந்து இன்டூ 2 நான் போடுறேன். இது என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் நம்ம பார்ப்போம். ரோ நம்பர்ல 2 போட்டோம்னா
இந்த 2 மல்டிப்ளை 2 மல்டிப்ளைஸ்லாம் வருது இதுல. ஓகே, இந்த இடத்துல நான் லெவலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கனெக்ட் பை எதுவுமே யூஸ் பண்ணாம வெறும் இதை மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு இத்தனை ரோஸ் அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்களா? வராது ப்ரோ. எதனால நம்ம ஐட்ரேட் பண்ண சொல்லி லெவல் சூடோ காலமே யூஸ் பண்ணல. எக்ஸிக்யூட் பண்றேன், சிம்பிளி எனக்கு டூன் மட்டும் தான் வந்துருக்கு. எதனாலன்னா டியூவல் டேபிள்ல ஒரே ரோ நம்பர் தான் ஒரே ரோ தான் இருக்கு. அந்த ரோக்கு ரோ நம்பர் வந்து 1. அப்போ 1 into 2 2 அதை தான் டிஸ்பிளே பண்ணிருக்கு. புரியுதா அது? புரியுது. இந்த செஷன் வந்து நம்ம ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறோம்ல, அந்த இந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது இண்டிவிஜுவலா நோட்ஸ் பண்றது சிரமமா இருக்கும். இந்த வீடியோ பார்த்து நம்ம என்னென்ன கொரி எக்ஸிக்யூட் பண்றோமோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். சரி, இப்போ எனக்கு ஆட் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். 100க்கு உள்ள இருக்க 100 1ல இருந்து 100க்குள்ள இருக்க ஆட் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணு டியூவல் டேபிள் யூஸ் பண்ணேன்னு சொல்லி ஒன்னு சொல்றாங்க. ஒரு டாஸ்க் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. 1 to 100க்குள்ள இருக்க ஆட் நம்பர்ஸ்னா எது? 1 3 5 up to 99 வரைக்கும் வரும். கரெக்டா? அதை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு யாராவது ஒரு கொரி சொல்லுங்க பார்ப்போம், எப்படி எழுதுறதும். செலக்ட் சொல்லுங்க பார்ப்போம். லெவல் ஃப்ரம் டூயல். நான் ஒன் பை ஒன்னா எழுதுறேன், நீங்க பாருங்க. லெவல் தான் நான் பண்ண போறேன். லெவல்னா என்ன? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 1. நம்ம கண்டிஷன் அப் டு எவ்வளவு கண்டிஷன் கொடுக்குறோமோ அது வரைக்கும் ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 சொல்லும்போது 100 டைம்ஸ் இது ஐட்ரேட் ஆகும். சரி, டூயல் வேற என்ன கொடுக்கலாம்? எனக்கு இது மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறப்பவே அந்த இடத்துல என்ன வந்துருது? கண்டிஷன்ங்கிற ஒரு வார்த்தை வந்துருது. கண்டிஷனாவே என்ன? வேர் கிளாஸ்ல சொல்றேன். ஓகே, எனக்கு ஆட் நம்பர் மட்டும் வேணும், ஈவன் நம்பர் மட்டும் வேணுங்கிறதா எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணலாம்? பர்ஃபெக்ட், மாட் யூஸ் பண்ணி பண்ணலாம். மாடுக்குள்ள என்ன சொல்லுவோம்? எந்த வேல்யூவை எதால டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வரணும் வரக்கூடாதுங்கிறத சொல்லுவோம். இந்த இடத்துல நமக்கு எந்த வேல்யூவை பாஸ் பண்ண போறோம்? லெவல். ஆமா, நம்ம ஆடா ஈவனா கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து 2 தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ ஈக்குவல் டு 0ன்னு வந்து அது ஈவன் நம்பர், 1ன்னு வந்து ஆட் நம்பர். கரெக்டா இல்லையா? ஓகே, ஈக்குவல் டு 1 அப்படின்னா நமக்கு வந்து ஆட் நம்பர் மட்டும் டிஸ்பிளே பண்ண அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த இடத்துல என்ன இப்ப மிஸ் ஆகுது? கனெக்ட் பை லெவல். கனெக்ட் பை கீவேர்டு வந்து மிஸ் ஆகுது. ஸோ கனெக்ட் பை லெவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 கொடுத்து நான் க்ளோஸ் பண்றேன், எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு 1 3 5 50 ரோஸ் தான் எனக்கு வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் 100 ரோஸ் கேட்டிருக்கேன். 100 டைம் ஐட்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். பட் எனக்கு 50 தான் ரிசல்ட்ல வந்திருக்கு. ரிமைனிங் 50 ஏன் வரல? ரிமைனிங் 50 ஈவன் நம்பர் இருக்கு. ரிமைனிங் 50 ஈவன் நம்பர். எதனாலன்னா இந்த கண்டிஷன் கொடுத்து நம்ம அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இது புரியுதா? ஓகே, எனக்கு இப்ப ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். 1 to 100க்குள்ள இருக்க ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். சேம் அந்த 1 பதிலா 2 போட்டா முடிஞ்சு. மாட்ல 1க்கு பதிலா 2 போட்டா முடிஞ்சு. 1க்கு பதிலா 0 போட்டா முடிஞ்சு. 0. சரி, இது புரிஞ்சா? சரி, ஓகே. இப்போ ரியல் டைம்ல டேபிளை வச்சு எம்ப்ளாயி டேபிளை வச்சு ஒரு கொரி எழுதிட்டு ட்ரை பண்ணுவோம். இது உங்களுக்கு பிட் கன்ஃபியூஸ்டா இருக்கும். கன்ஃபியூஸ்டா இருந்தாலும் லைட்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வச்சுட்டு இப்படிக்கு விட்டுருங்க. நம்ம ஃபர்தரா ஜாயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சரியா? இப்போதைக்கு சும்மா உங்களுக்கு எழுதி காட்டுறேன், அவ்வளவுதான். இதெல்லாம் இப்ப எரேஸ் பண்ணிடுவேன். இதெல்லாம் நீங்க ஆன் கோலி வீடியோ இது நோட்ஸ் எடுத்துக்கணும். இந்த கொரியெல்லாம் எழுதி வச்சுக்கணும். சரியா? எரேஸ் பண்ணிட்டு தான் ஒரு கொரியா எழுதிட்டு இருக்கேன். எரேஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு இதையும் நோட்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ ரியல் டைம்ல நான் என்ன பண்றேன்? செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். சரி, இதுல பாத்தீங்கன்னா ஸ்டீவன் இருக்காரு. ஸ்டீவனோட எம்ப்ளாயி ஐடி 100. ஸ்டீவனுக்கு மேனேஜர் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தா மேனேஜர் நல்ல. அப்போ ஸ்டீவனுக்கு மேனேஜர் யாரும் கிடையாது. அப்படின்னா இவர் தான் இருக்கிறதுலே சுப்பீரியர் ஆபீசரே வந்து ஸ்டீவன் தான். அடுத்து நீனாக்கு பாருங்க. நீனா லெக்ஸ் இவங்க 2 பேருக்கு பாருங்க.
நீனாவுக்கு வந்து மேனேஜர் ஐடி யாரு? மேனேஜர் 100. லெக்ஸுக்கும் 100னா யாரு? ஸ்டீவன். சோ நீனாவுக்கும் லெக்ஸுக்கும் சுப்பீரியர் ஆபீசர் வந்து ஸ்டீவன். இவர் தான் லெவல் 1. ஓகே, நீனாவும் லெக்ஸும் லெவல் 2. சரி, ஓகே. இப்ப அலெக்சாண்டரை பாருங்க. அலெக்சாண்டரோட மேனேஜர் யாரு? 102 யாரு? லெக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு யாருக்கெல்லாம் யாரு இருக்கிறதுலே பெரிய மேனேஜர் வந்து சுப்பீரியர் மேனேஜர் ஸ்டீவன். அதே மாதிரி அலெக்ஸுக்கு மேனேஜர் வந்து லெக்ஸ். ப்ரூஸுக்கு மேனேஜர் வந்து 103 யாரு? அலெக்சாண்டர். இந்த மாதிரி இந்த படிநிலைகள் இருக்குல்ல, இந்த இது இருக்குல்ல, இந்த அந்த ஃப்ளோ இருக்குல்ல, இவங்களுக்கு யாரு மேனேஜர், இவங்களுக்கு யாரு மேனேஜர். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு லெவலா பிரிக்கலாம். லெவல் 1ல யார் இருக்கா, லெவல் 2ல யார் இருக்கா. லெவல் 1ல ஆப்வியஸ்லி வந்து ஸ்டீவன் தான் இருப்பார். லெவல் 2ல யார் இருக்கா, இதைத்தான் இப்ப நம்ம ஃபைன் பண்ண போறோம். எதை எதை வச்சு? மேனேஜர் ஐடி, எம்ப்ளாயி ஐடியை வச்சு நம்ம ஃபைன் பண்ண போறோம். லெவல் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு கொரி எழுதுறேன். நான் டிஸ்பிளே ஃபீல்டில் வந்து எனக்கு எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், மேனேஜர் ஐடி, அப்புறம் லெவல் இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஸோ எம்ப்ளாயி ஐடி வைக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி, கமா ஃபர்ஸ்ட் நேம், கமா மேனேஜர் ஐடி, கமா லெவல். இதெல்லாம் டிஸ்பிளேல வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் இப்போதான் வந்து நம்ம லெவல்ல இருக்க அடிஷனல் கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம என்ன கனெக்ட் பைங்கிற கீவேர்டு மட்டும் தானே பார்த்துருக்கோம். கனெக்ட் பையை தவிர சில கீவேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பாக்குறோம். ஆமா, இப்போ லெவல் வந்து 1 by 1 பிரிண்ட் பண்ண போறோம். லெவல் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? ஸ்டீவன் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா ஸ்டீவன் தான் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்காரு. ஸோ அதுக்கான கீவேர்டு ஸ்டார்ட்ஸ் வித் மேனேஜர் ஐடி இஸ் நல். ஓகே, மேனேஜர் ஐடி நல்லா இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆப்வியஸ்லி ஸ்டீவன் தான் நல்ல. ஓகே, இப்போ கனெக்ட் பை கீவேர்டு யூஸ் பண்ண போறோம். கனெக்ட் பை எதை வச்சு நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸ்லி நம்ம பண்ண மாதிரி இல்லை, சேம் தான். பட் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். கனெக்ட் பை ப்ரையர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு, PRIOR, ப்ரையர் அப்படின்னு. ப்ரையர்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க ரெக்கார்டோட நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்க்கறோம். இப்போ 100க்கு இப்போ ஸ்டீவன் வந்து ஃபர்ஸ்ட் ரோல பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ ஸ்டீவன் வந்து 100 இருக்க யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்றா? மீனாவும் லெக்ஸும் ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு அடுத்த லெவலு. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கிட்ட யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்களோ அவங்க வந்து அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கவங்க. அவங்க கிட்ட யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்களோ அவங்க அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கவங்க. இதுதானே நமக்கு இது. ஸோ கனெக்ட் பை ப்ரையர் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்? எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி ஐடி இட்ஸ் ஈக்குவல் டு மேனேஜர் ஐடி. இப்போ இந்த கண்டிஷன்லாம் எதனால நம்ம கொடுத்துருக்கோங்கிறத பார்ப்போம். எக்ஸிக்யூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் லெவல்ல ஆப்வியஸ்லி ஸ்டீவன் இருக்காரு. செகண்ட் லெவல்ல நீனா. எதனாலன்னா நீனா தான் வந்து ஸ்டீவனுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ தேர்ட் லெவல்ல நான்சி இருக்காங்க. நான்சியோட ஐடி வந்து 108. எதனாலனா அவங்க தான் வந்து நீனாவுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதா? இப்போ ஜான் எடுத்துக்கோங்க. ஜான் வந்து 108க்கு ரிப்போர்ட் பண்றாரு. 108 யாரு? நான்சி. டேனியலும் 108க்கு தான் ரிப்போர்ட் பண்றாரு. அதனாலதான் டேனியலும் வந்திருக்காரு. ப்ரோ இது ஆர்டர் பை பண்ணலாமா இதுலயே? இதுல ஆர்டர் பை நீங்க பண்ணலாம். பண்ணனா வந்து ஒரே ரிசல்ட் தான் ஆர்டர் ஆகுமே தவிர இந்த லெவல்லாம் ஆர்டர் ஆகாது. இல்ல இது ஆர்டர் பை லெவல் கொடுத்தோம்னா வராதா? ஓகே ஓகே ஓகே, இப்போதைக்கு நீங்க இதை பெருசாலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து சிம்பிளா இது ஜாயின்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ஈக்குவல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு புரியும்.
இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம்னா, எம்ப்ளாயி ஐடி, யாரோட எம்ப்ளாயி ஐடிலாம் ஒருத்தவங்களுக்கு மேனேஜர் ஐடியா இருக்கோ அதை வச்சுதான் நம்ம ப்ரேயர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இது பாக்குறப்ப உங்களுக்கு பிட் கன்ஃபியூஸ் ஆகும். பட் நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து இப்ப ஆர்டர் பைலாம் நம்ம வந்து வித்தியாசமா நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். நிறைய விஷயங்கள் அதுல இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம். அந்த டைம்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போதைக்கு இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஜாயின்ஸ் மெக்கோரிஸ் எல்லாம் பார்ப்போம். பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, லெவல் யூஸ் பண்ணும்போது கனெக்ட் பை யூஸ் பண்றது மேண்டேட்டரி, கனெக்ட் பை கம்பல்சரி கொடுக்கணும். அதுல வந்து இந்த ப்ரையர்ங்கிற கீவேர்டு, ஸ்டார்ட் வித்ங்கிற கீவேர்ட்ல அடிஷனல் நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி, ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நம்ம எழுதிக்கணும். எங்க இருந்து லெவல் ஸ்டார்ட் ஆகணும், எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம், கனெக்ட் பை நம்ம இடத்துல லெஸ் ஆர் ஈக்குவல் சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுப்போம் யூஸ்வலா கொடுக்கறது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், எம்ப்ளாயி ஐடி மேனேஜர் ஐடியும் ப்ரையர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றோம். ஓகே, சரி, இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் போவோம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வேல் கர்வேல் அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன், ஓல்டு நியூ அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் இல்ல சூடோ காலம்ஸ். இந்த நெக்ஸ்ட் வேல் கர்வேல் இது ரெண்டையுமே வந்து நம்ம சீக்வன்ஸ்ங்கிற டாபிக்ல பார்ப்போம். சீக்வன்ஸ்ங்கிற டாபிக்ல பார்ப்போம். இந்த ஓல்டு நியூ அப்படிங்கிறது வந்து ட்ரிகர்ங்கிற டாபிக்ல பார்ப்போம். இப்போதைக்கு இதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது வந்து நம்ம ட்ரிகர் டாபிக் எடுத்து வச்சு நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா, இந்த 4 மட்டும் சூடோ காலம்ல நம்ம இன்னும் என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாம உங்களுக்கு டீச் பண்ணாம இருக்கு. இதை வந்து நம்ம சீக்வன்ஸ் ட்ரிகர் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்து வச்சு நம்ம அதை பார்க்கலாம். இன்னைக்கு செஷன்ல வந்து இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஓகே, லெவல்ல வந்து உங்களுக்கு பெருசா ஐடியா இல்லாம இருக்கும். நம்ம கோயிங் ஃபார்வர்ட் நிறைய ரைட் பண்ணி பார்ப்போம். அந்த டைம்ல வந்து லெவலை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்குவீங்க, நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, மற்றபடி இது எல்லாமே 100% கவர் பண்ணியாச்சு. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் வேலும் கரண்ட் வேலும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணி இன்சர்ட் எழுதி அதெல்லாம் பண்ணி காட்டுவேன். அப்படி பண்ணி காட்டும் போது உங்களுக்கு சீக்வன்ஸ் கிரியேட்னா என்ன, அதுல எடுத்து இன்சர்ட் பண்ண, இன்சர்ட்னா என்ன, இது எப்படி யூஸ் பண்றோம், இதெல்லாம் நீங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ இன்சர்ட்டை தனியா ஒரு கிளாஸ்ல பாத்துருவோம். ஓகே, அடுத்து சீக்வன்ஸ் ஒரு கிளாஸ்ல பாத்துருவோம். சீக்வன்ஸ்ல தான் இப்போ நெக்ஸ்ட் வேல் கர்வெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், அதுதான் வந்து ப்ராப்பரான வே. இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இந்த ஓல்டு நியூவும் நம்ம ட்ரிகர் எடுக்கும்போது பார்ப்போம். மற்றபடி சூடோ காலம்ஸ்ல இது எல்லாம் தான் சூடோ காலம்ஸ், அதனாலதான் இதுல நான் ஆட் பண்ணிருக்கேன். சரி, இது நாளை ஸ்கிப் பண்ணாம இதை ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ ரிவைஸ் பண்ணிக்கலாம். சிஸ் டேட் ஆர் கரண்ட் டேட் இது ரெண்டுமே சிமிலர் சூடோ காலம் ஃபங்க்ஷன்ஸ் விச் இஸ் யூஸ்டு டு பிரிண்ட் சிஸ்டம் டேட் ஆர் கரண்ட் டேட். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, இதை இப்படிதான் நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கணும். சிஸ் டேட் அண்ட் கரண்ட் டேட் ஆர் த சூடோ காலம்ஸ் which is used to print system date. Okay, system stamp also known as pseudo column which is used to print date, time as well as whether it is AM or PM. Okay, user is also the pseudo column which is used to identify which user is using the database right now. Okay, UID also the pseudo column which user ID user is using this database right now. யூசர்ங்கிற கீவேர்டு, யூசர்ங்கிற சூடோ காலம் எதுக்கு யூஸ் பண்றோம்னா அதை வச்சு எந்த யூசர் வந்து இப்ப டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட யூசர் நேம் என்ன, நம்மளோட ஸ்கீமா நேம் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் ஐடிங்கிறது ஒரு யூசருக்கும் இண்டிவிஜுவல் ஒரு யூசர் ஐடி இருக்கு. அந்த யூசர் ஐடி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஐடி அப்படிங்கிற சூடோ காலம் யூஸ் பண்றோம். ரோனம், ரோனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரோனம் இஸ் a pseudo column which is used to print sequence value for each row of the output.
கொரி அவுட்புட்ல இருக்க ஒரு ஒரு ரோக்கும் ஒரு சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்றதுக்கு ரோ நம் அப்படி ரோ நம்பர் சொல்லாதீங்க, ரோ நம் அப்படிங்கிற சூடோ காலம் யூஸ் பண்றோம். ஏன்னா ரோ நம்பர்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனே இருக்காங்க. ஓகே, ஸோ ரோ நம் தான். நெக்ஸ்ட் ரோ ஐடி. ரோ ஐடி ஆல்சோ known as pseudo column which Oracle will generate 18 digits alphanumeric ID for each row and it will be stored in our database, but it will not be visible in our table. It will be stored in shadow part னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் இங்கிலீஷ்ல நீங்க நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இதை ரெஃபர் பண்ணி எடுங்க. அதுக்காக லெவல் ஆல்சோ யூஸ் டு ஜென்ரேட் சீக்வன்ஸ் வேல்யூ இன் அவர் query ரிசல்ட். ஓகே, இதெல்லாம் சிங்கிள் வேர்டா உங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் இன்டர்வியூல இந்த நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி உங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் என்னங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். சூடோ காலம்ல இப்ப எடுத்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ. லெவல்ல கண்டிப்பா உங்களுக்கு டவுட் இருக்கும். நம்ம ஃபர்தரா இதை யூஸ் பண்ண சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட இதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சரி. அப்புறம் இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர் ஒன்று 11Gல இன்ட்ரோடியூஸ் பண்ண அடிஷனல் ஃபீச்சர் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். டவுட் என்னன்னா சொல்லுங்க. இப்ப வேர் கிளாஸ்ல அப்ளை பண்ணணும் அதெல்லாம் வந்து ஆப்ரேட்னு சொல்லணும்ல, அந்த வேருக்கு முன்னாடி அப்ளை பண்றதுலாம் அந்த இதெல்லாம் என்னன்னு ப்ரோ சொல்றோம்? ஸ்டார்ட் வித் அதுக்கு நேம் என்ன? இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். ஓகே ஓகே. இதெல்லாம் லெவல் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ். கனெக்ட் பை இதெல்லாம் கீவேர்ட்ஸ். லெவல்ங்கிறது ஒரு சூடோ காலம். ஓகே. செலக்ட்ங்கிறது ஒரு கிளாஸ். ஃப்ரம்ங்கிறது ஒரு கிளாஸ். வேர்ங்கிறது ஒரு கிளாஸ். ஓகே, கீவேர்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் ஸ்டார்ட் வித், கனெக்ட் பை, இஸ் நல்லுங்கிறது ஒரு ஆபரேட்டர். ஓகே. ஈக்குவல் டு ஒரு ஆபரேட்டர். இது ரெண்டு என்ன ஆபரேட்டர்? ரிலேஷனல் ஆபரேட்டர். இஸ் நல்ல ஈக்குவல் டு. லாஜிக்கல் ஆபரேட்டர்னா என்னென்ன? அண்ட் ஆரோ லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ஓகே, சரி. இப்போ ஒரு அடிஷனல் ஃபீச்சர் 11Gல தான் வந்து ஆரக்கிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 11Gக்கு முன்னாடி வந்து அந்த ஃபீச்சர் கிடையாது. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கிவன் ஸ்ட்ரிங்ல இருக்க ஒரு லெட்டர் வந்து கவுண்ட் கண்டுபிடிக்கலாம். நம்ம உங்களுக்கு எக்ஸசைஸாவே கொடுப்போம்ல, ஃபர்ஸ்ட் நேம்ல எத்தனை ஏ இருக்குன்னு கண்டுபிடிங்க, ஃபர்ஸ்ட் நேம்ல எத்தனை பி இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதை வந்து நீங்க ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி, லென்த் யூஸ் பண்ணி, மைனஸ் பண்ணி இப்படிலாம் கண்டுபிடிச்சீங்க. அதுக்கு வந்து ஆரக்கிள் என்ன பண்ணிடுச்சு, இந்த மாதிரி நீடு வந்து அதிகமா இருக்கு போல, அதுக்கான நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து 11G இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே கிரியேட் பண்ணி இதோட இன்க்ளூட் பண்ணி லான்ச் பண்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து 11G தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து நம்மள்ட்ட இருக்கு. எப்படிங்க நான் சொல்றேன், லைக் என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகே, இந்த ஸ்ட்ரிங்ல எத்தனை ஏ இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்றோம். இந்த 1 2 ஏ இருக்கா, 3 ஏ இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஏ, 3 ஏ இருக்கு. இதுல எத்தனை ஏ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருந்தோம். நீங்க இந்த டாஸ்க் பண்றதுக்கு நீங்க ரீப்ளேஸ், லென்த் அது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த அளவுக்கு சிரமப்பட தேவையில்லாம நம்ம வந்து சிம்பிளாவே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுத்துடலாம். அது வந்து 11Gல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 11Gக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் கிடையாது. அது வந்து ரெகெட் கவுண்ட், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கவுண்ட்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஒன்று REGEXP அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எந்த ஸ்ட்ரிங்ல இருக்க வேல்யூஸ் நீங்க ஃபைன் பண்ண போறீங்களோ அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிட்டு எதை ஃபைன் பண்ண போறீங்களோ அதை சொல்லிட்டீங்கன்னா அது ஃபைன் பண்ணிடும். கவுண்ட் அதுவே சொல்லிடும், இப்போ 3ன்னு சொல்லிடும். இதே பாலகிருஷ்ணன் வந்து எல்லாமே கேப்ஸ்ல இருக்கீங்க.
இந்த இடத்துல நான் கேபிட்டல் ஏ போட்டு சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0 தான் வரும். ஏன்னா கேபிட்டல் ஏ வந்து இதுல ப்ரெசென்டா இல்லை, ஸ்மால் ஏ தான் ப்ரெசென்டா இருக்கு. சரி, ஓகே. இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்க ஒரு பர்டிகுலர் லெட்டரோட கவுண்ட் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஓகே, அதுக்கு தான் நம்ம இதை ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றோம். எனக்கு இப்போதைக்கு கேபிட்டல் ஏ கொடுக்குறேன், எனக்கு வரல. ஸ்மால் ஏ, இப்போ ஸ்மால் ஏன்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்துடும், எனக்கு 3ன்னு வந்துடும். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் எடுத்துக்கோங்க. டாஸ்க் என்னன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நீங்க கவுண்ட் கண்டுபிடிக்கணும். பட் வந்து எனக்கு கேபிட்டல் ஏவோ வேணும், ஸ்மால் ஏவோ வேணும். ஓ, ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இதுல 2 ஏ இருக்கு. இதை எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு கவுண்ட் 1 தான் வரும். பட் ஏன்னா இன்னொரு ஏ வந்து கேபிட்டல் ஏவா இருக்கு, அதோட கவுண்ட் எனக்கு வரல. ஸோ எனக்கு 2யுமே ஆட் பண்ணி எனக்கு கவுண்ட் வரணும். இந்த இடத்துல கவுண்ட் 2ன்னு வரணும். நீங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ணணும். சரியா, இது ஒரு டாஸ்கா எடுத்துட்டு இதை பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு செஷன் அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ.